ஹரே கிருஷ்ணா. 30வது ஸ்லோகம் பார்க்கலாம். அபிஷேத்து சூதுராசாரோ பஜதே மாம் அனன்யபாக் ஷாதுர்யேவ ஷமத்வந்த்ய சம்யக் வியவசிதோ ஹீஷக. இந்த ஸ்லோகத்தில் உள்ள சூது ராசார என்னும் சொல்லுங்க ரொம்பவும் முக்கியமானது. இந்த சொல்லு நாம் சரியாக புரிந்து கொள்ளணும். உயிர்வாளி கட்டுண்ட நிலையில் இருக்கும்போது அவங்க 2 விதமான செயல்கள் இருக்குது. ஒன்று கட்டுண்ட செயல்கள், மற்றது திவ்யமான செயல். இப்போ கட்டுண்ட வாழ்வில் காரணத்தினால இந்த உடலை பாதுகாப்பதற்கும் சமூகம் மற்றும் நாட்டின் சட்டங்களை பின்பற்றுவதற்காகவும் பக்தர்கள் கூட பல்வேறு பௌதீக செயல்களில் ஈடுபட வேண்டியிருக்கு. அதே போல செயல்கள் கட்டுண்ட செயல்கள் எனப்படுது. இதை தவிர தனது ஆன்மீக இயற்கையை முற்றிலும் உணர்ந்து கிருஷ்ண உணர்வை, அதாவது பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடும் போது உயிர்வாளிகளுக்கு செயல்கள் இருக்கு. அந்த செயல்கள் தான் திவ்யமான செயல்கள் எனப்படும். சொரூப நிலையில் ஆற்றப்படும் இந்த செயல்கள் பக்தி தொண்டும் என தெரியப்படுது. இப்போ தற்போதைய கட்டுண்ட நிலையில் உடலை சார்ந்த கட்டுண்ட செயல்களும் பக்தி தொண்டும் சில சமயங்களில் ஒன்றை ஒன்று ஒத்து போகும். ரெண்டுமே அந்த ஈக்குவல்வேஷன் தான் இருக்கும், ஈக்குவலாக. ஆனால் சில டைம் அந்த செயல்கள் ஒன்றுக்கொன்று எதிராகவும் அமையலாம். இப்போ தனக்கு நன்மை பயக்கும் சூழ்நிலையை சிதைக்கக்கூடிய எந்த செயலையும் செய்யாமல் இருப்பதில் பக்தன் இயன்றவரை எச்சரிக்கையுடன் இருப்பாங்க. தனது செயல்களில் பக்குவ நிலை கிருஷ்ண பக்தியின் முன்னேற்றத்தை அடிப்படையாக வச்சிருக்கு என்பதை அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சமூகம் மற்றும் அரசியலின் பார்வையில் ரொம்ப மோசமானதாக சொல்லப்படும் சில செயல்களை கிருஷ்ண பக்தன் சில சமயங்களில் செய்யக்கூடும். ஆனால் அப்போது தற்காலிகமான வீழ்ச்சி அவங்க தகுதியற்றவனாக்கி விடுவதும் இல்லை. பரமபுருஷருடைய திவ்யமான தொண்டில் மனப்பூர்வமாக ஈடுபட்டிருக்கிறவங்க வீழ்ச்சி அடைய நேரிட்டா அவங்க இதயத்திலேயே விற்றுள்ள இறைவன் அவரை தூய்மைப்படுத்தி மோசமான செயலில் மன்னிக்கிறார்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பகவானின் தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ள யோகியும் சில நேரங்களில் அகப்பட்டு கொள்ளும் அளவிற்கு இந்த ஜட சக்தி பலமுடையதாகும். ஆனால் கிருஷ்ண உணர்வோ எப்போதாவது நிகழும் அதே போல வீழ்ச்சினை உடனடியாக சீர்திருத்தும் அளவுக்கு பலமுடையதாகும். அதனால தான் பக்தி தொண்டும் என்னும் வழிமுறை எப்போதும் வெற்றியை கொடுக்கும். சீரான பாதையிலிருந்து எதிர்பாராமல் நிகழும் வீழ்ச்சிக்காக யாரும் ஒருபோதும் பக்தனை ஏளனம் செய்யவே கூடாது. ஏன்னா அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டது போலவே எப்போதாவது நிகழும் இந்த வீழ்ச்சிகள் காலப்போக்கில், அதாவது பக்தன் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக நிலை பெற்றவுடன் நிறுத்தப்பட்டுவிடும். அதனால தான் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் உச்சரிப்பதில் மன உறுதியுடன் ஈடுபட்டுள்ளவங்க சில சந்தர்ப்பம் அல்லது விபத்தினால் வீழ்ச்சியுற்றவனாக தோன்றினாலும் கூட திவ்ய நிலையில் உள்ளவனாகவே சொல்லப்படணும். சாதுர் ஏவ, அவங்க ஒரு சாது என்னும் சொல்லுதான் ரொம்பவும் வலியுறுத்தி பேசப்பட்டிருக்கிறது. இப்போ எதிர்பாராத வீழ்ச்சிக்காக பக்தனை ஏளனம் செய்யவே கூடாது. அவங்க வீழ்ச்சி உற்றி இருந்தாலும் சாதுவாக சொல்லப்படணும். இதுதான் பக்தர் அல்லாதவர்களுக்கு அளிக்கப்படும் எச்சரிக்கையாகும். மேலும் மந்தவ்யக என்னும் சொல்லுதான் அதை விட அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கு. இந்த விதியை பின்பற்றாம பக்தனது எதிர்பாராத வீழ்ச்சிக்காக அவங்க நிந்திப்பவங்க பரமபுருஷரின் கட்டளையை மீறுறாங்க. பக்தனுடைய ஒரே தகுதி உறுதியுடனும் பிரத்யேகமாகவும் பக்தி தொண்டில் ஈடுபடுவது மட்டும்தான். நரசிம்ம புராணத்தில் இதே போல ஸ்லோகம் கொடுக்கப்பட்டிருக்கு. பகவதி சாஹராவ் அனன்ய ஷேதா பிரசூமலின பி விராஜதே மனுஷ்யக நாகி சசச கலச்சப்பி கதாச்சித் திமிர் பராமா வதாமுபைதி சந்திரக.
இதன் அர்த்தம் என்னன்னா, பகவானின் பக்தி தொண்டுல முழுமையாக ஈடுபட்டிருக்கவங்க சில நேரங்களில் ரொம்ப மோசமாக ஈடுபடுவது போல தோன்றினாலும் கூட அவங்களோட செயல்கள் முயலின் உருவில் சந்திரனில் காணப்படும் களங்கத்தை போல கருதப்படணும். அதே போல கலகங்கள் நிலவின் ஒளிக்கு தடையாக அமையறதும் இல்லை. அதே போலதான் தனது நல்ல குணத்தின் பாதையிலிருந்து எதிர்பாராம வீழ்ச்சி அடையும் பக்தன் மோசமானவாக கருதப்படுறதும் இல்லை. அதே சமயத்தில் திவ்யமான பக்தி தொண்டில் இருக்கும் பக்தன் எல்லா விதமான மோசமான வழிகளிலும் செயல்படலான்னு தவறாக புரிந்து கொள்ளவும் கூடாது. பலம் வாய்ந்த இந்த ஜட தொடர்பின் சக்தியினால நிகழும் விபத்தினை மட்டும்தான் இந்த ஸ்லோகம் குறிக்குது. பக்தி தொண்டு என்பது ஏறக்குறைய மாயைக்கு எதிரான போராகும். மாயையிடம் போரிடுவதற்கு போதிய வலிமை ஒருவனிடம் இல்லாத வரைக்கும் எதிர்பாராத வீழ்ச்சிகள் நிகழலாம். ஆனால் அவங்க போதிய வலிமையை பெறும்போது முன்னரே சொன்னப்பட்டது போல அவங்க வீழ்ச்சிகளுக்கு உட்படுறதும் இல்லை. இந்த ஸ்லோகத்தை சாதமாக ஏற்றுக்கிட்டு அபத்தங்களை செய்பவங்க தன்னை ஒரு பக்தனாக எண்ணிக்கொள்ளவும் கூடாது. ஒருவர் பக்தி தொண்டின் மூலமா தனது நடத்தையை அபிவிருத்தி செய்யவில்லைன்னா அவங்க ஒரு உயர்ந்த பக்தன் அல்ல என்பதை புரிந்து கொள்ளணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா.